Hello students, good evening to all. Welcome back to our 12th commerce class. Okay, in this class we are going to continue chapter 10. Okay, so chapter 10 la enna pathom requirement method na enna abindradha pathom liya. So adoda continuity internal sources. Okay, so internal sources abdina enna abindradha classes la na ungalku explain pannirken and adula enna na varudhu என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்டர்னல் சோர்ஸஸில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர். The simplest way by which an employee requirement can be filled is through transfer of employees from one department with surplus staff to that of the another department. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபிசிட் ஸ்டாஃப். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நபரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, இடமாற்றம் செய்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சிம்பிளஸ்ட் வே என்ன சொல்லணும், எந்த இடத்துல சர்ப்ளஸாக வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, எங்கே டெஃபிசிட் ஸ்டாஃப், எங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அப்கிரேடிங். Performance appraisal helps in the process of moving employees from a lower position to a higher position. That means என்ன சொல்கிறது, நிறையா குவாலிஃபிகேஷன் இருக்குது, இல்லை நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ரைஸ் பண்ணுறது மூலயமா என்ன பண்ணால் அந்த ப்ராசஸில் ஒரு பர்சனை என்ன பண்ணுறாங்க, லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷனுக்கு அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அப்கிரேடிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொமோஷன். Based on sincerity and merits of employees, they are given opportunity to move up in the organizational hierarchy. So என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயியோட அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா, ஓகேவா, அவங்களோட மெரிட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்சியராக வேலை செய்கிறாங்களா, ஓகேவா, ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் பர்சனாக இருக்காங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ப்ரொமோஷன்னா என்ன, ஒரு அவர் இருக்க அந்த பொசிஷன்லேருந்து ஒரு ஹையர் லெவல் பொசிஷனுக்கு அவங்களுக்கு ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரொமோஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிமோஷன். Movement of employees from a higher position to a lower position because of poor performance continuously to make him realize the significance of performance. So ப்ரொமோஷன் எப்படி, நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சின்சியராக இருக்காங்க, அப்போ லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோமோ அதே ஆப்போசிட் தான் என்ன, அது டிமோஷன். ஸோ அப்படின்னா அவங்க யார் ஒரு பர்சனு ஹையர் பொசிஷன்லேருந்து ஒழுங்காக வேலை செய்யலை, ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே காட்டலை அப்படி இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்களா, லோயர் பொசிஷனுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் டிமோஷன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கா, புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸோ அது கண்டினியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டிமோஷன் செய்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா a family member, relative or friend of an existing employee can be recruited and placed. A family member, ஓகேவா, ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஒரு வாண்டட்க்கு அவங்களோட என்ன இருக்குது, ரெக்கமெண்டேஷன் மூலயமா ஒரு ஜாபுக்கு போய் சேர்றாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்னால் என்னது, ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பர்சன் வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ தட் இஸ் கால்ட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் job rotation. One single employee managing to learn how to perform in more than one job on rotation. Okay, this familiarize the employees with all kind of jobs performed and becomes a source. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஜாப் ரொட்டேஷன்னா ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் என்ன பண்ணுறாரு, நிறைய ஃபீல்டில் வந்து அவருக்கு டேலண்ட் இருக்கும், மல்டி டேலண்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவரால் என்ன பண்ண முடியும், ரொட்டீனாக வந்து அந்த எல்லா ஜாபையும் வந்து செய்ய முடியும். ஸோ ஒன் சிங்கிள் எம்ப்ளாயி மேனேஜிங் டு லேர்ன் ஹவு டு பெர்ஃபார்ம் இன் மோர் தேன் ஒன் ஜாப். ஒரு ஜாபுக்கு மேலே ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன தெரியும், எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நாலேஜ் அவருக்கு இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஜாப் ரொட்டேஷன். Next one, retention. The retiring employees can be used to meet the requirements after superannuation as per management description. So என்ன சொல்லியிருக்காங்க,
ரிட்டென்ஷன். இந்த ரிட்டையரிங் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக? அந்த ஆர்கனைசேஷனில் மறுபடியும் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இருந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சனை அவங்க என்ன பண்ணலாமா யூஸ் பண்ணி அந்த ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்ணி வேலை வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ரிட்டென்ஷன். And next one, retired employees. The employees who have already retired can be called to fill the vacancies as they have the required qualification and experience. ஸோ சேம் அதே தான், ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க, அகெயின் அவங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்குதுன்னா அவங்கள மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு தகுந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸை இந்த ஜாபில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டிபெண்டன்ஸ். The legal hire or the dependent employee may be given a chance to replace the deceased. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பார் இல்லையா, ஸோ அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம். ஸோ அவருக்கு அப்புறம் இறந்துட்ட பிறகு அவருக்கு அந்த ஜாப் யார் கொடுக்குறாங்க, அவங்களோட சன்னு இல்லை டாட்டர், ஸோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ அந்த அவங்க அப்பாவை யார் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, சன்னோ இல்லை டாட்டரோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த டிபெண்டன்ஸ். த லீகல் ஹையர் ஆர் தி டிபெண்டன்ட் எம்ப்ளாயி may be given a chance to replace the deceased. ஓகேவா? ஸோ deceased பர்சனுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியூ எம்ப்ளாயியை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் டிபெண்டன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், previous applicants. The applicants who have already applied for any job advertised in the past whose name appears in the database but not selected at the point of time can be utilized. Okay, that means இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து வேகன்சி எடுக்கிறாங்க அப்படின்னா நாம் அப்போ என்ன பண்ணியிருப்போம், ரெஸ்யூம் கொடுத்துருப்போம். ஓகே, ஜாப்க்காக. ஸோ நம்மளுக்கு அப்போ செலக்ட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுறான், அகெயின் அதே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறக்குள்ள என்ன பண்ணுறாங்களா, ஏற்கனவே ப்ரீவியஸாக அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எடுங்க, ரெஸ்யூம்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி தென் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், அக்யூசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ். This is another way by which the organization acquires another business unit or merging with another establishment. ஸோ என்ன பண்ணுறாங்களா, ஒரு பிஸ்னஸ் யூனிட் இன்னொரு பிஸ்னஸ் யூனிட்டை ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான் என்னது, merging. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அக்யூசேஷன் அண்ட் mergers. So these are the internal sources. Next one, we are going to discuss about the external sources. Okay, so external sources la first point A, direct. So direct la parunga enna varudhu, rendu paathom இல்லையா, direct source, indirect source அப்படின்ட்டு. So direct la first one, advertisement. The employer can advertise in details, journals, magazines, etc. about the vacancies in the organization, specifying the nature of work, nature of vacancies and qualification and experience required, salary offered, mode of applying and the time limit within which the candidate has to apply. என்ன சொல்லியிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா ஒரு ஜாபுக்கு நம்ம வேகன்சி ப்ரொவைட் பண்ணலாம். எப்படி, எது மூலமா பாருங்கள், த்ரூ டெய்லிஸ் மூலமாவோ இல்லை ஜேர்னல்ஸ் கொடுக்குறாங்களே, ஸோ அந்த மாதிரி, இல்லைனா மேகசின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுலேயோ, ஸோ இதை மாதிரிலாம் வந்து என்ன பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். நாட் ஒன்லி திஸ், இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வேகன்சிஸ்க்கு நம்மளோட டெலிவிஷன்லேயே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம ஏதாவது படம் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே மேலே போயிட்டே இருக்கும் இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அபவுட் தி வேகன்சிஸ் இன் தி ஆர்கனைசேஷன். ஓகேவா? அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, அதில் என்னென்ன நேச்சர் ஆஃப் ஒர்க், ஓகேவா, அதோட ஒர்க்கோட நேச்சர் என்ன மாதிரி வேலை செய்யணும், அண்ட் நேச்சர் ஆஃப் வேகன்சிஸ், என்ன வேகன்சிஸோட நேச்சர் என்ன, அண்ட் குவாலிஃபிகேஷன், அந்த ஒர்க்குக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ரெக்வயர்டாக இருக்குது, அது நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அண்ட் எவ்வளோ சேலரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அப்புறம் எந்த மோடில் நீங்கள் அப்ளை பண்ணணும், மேபி ஆன்லைன் மோடா இல்லை டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட், unsolicited applicants. These are the applications of job seekers who
voluntarily apply for the vacancies not yet notified by the organization. ஸோ பார்த்தீங்கன்னா unsolicited applicants அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அனௌன்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஜாப் சீக்கர்ஸு அவருக்கு அந்த வேலை வேணும், ஓகே அந்த மாதிரி வேலை அங்கே இருக்கா அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கனைசேஷனை போயிட்டு இன்டர்வியூக்காக போயிருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் unsolicited applicants. Next one, walk-ins. Walk-in applicants with suitable qualification and requirements can be another source of requirement. ஸோ வாக்கின்றது ஒரு இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அப்ளிகண்ட் மூலயமா வித் அவங்களுக்கு என்ன இருக்குமா, சூட்டபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவங்கள அங்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் வாக்-இன்ஸ். And next point is campus requirement. So campus requirement நம்ம தெரியும் இல்லையா, the organization visits the educational institution to identify and require suitable candidates. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு சில காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணி அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நடத்தக்குள்ளே அங்கே இருக்க ஒரு சூட்டபிள் கேண்டிடேட் யார், ஓகே ஒரு ஆப்டான பர்சன் இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்போவே செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், requirements at factory gate. Usually casual or temporary unskilled employees are recruited by this way. They are recruited at factory gate and paid on a hourly or daily basis. ஸோ இதில் எந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி வேஜஸ் தருவாங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி பர்சன், தட் மீன்ஸ் எந்த ஒரு திறமையும் இல்லாத இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த வயசு ஹார்லி ஆர் டெய்லி பேசிஸ். ஸோ இப்படி தான் வந்து அவங்களுக்கு அவங்களோட வேஜஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெக்கமெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் rival firms. This is also called poaching. என்ன சொல்கிறாங்களா, underline this one. This is also called poaching, where the efficient employees of rival companies are drawn to the organizations by higher pay and benefits. For example, salesmen, chartered accountants, management, professional, etc. ஸோ என்ன சொல்கிறாங்க, எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸ், வேறு ஏதாவது ஒரு கம்பெனிஸில் நல்லா எஃபிஷியண்ட்டான ஒரு பர்சன் எம்ப்ளாயியாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுறாங்களாம், அங்கே கொடுக்குற சேலரியோட நான் அவங்களுக்கு அதிகமாக பே பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ அதோட நிறைய பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயை அவங்களோட கம்பெனிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படி யாரெல்லாம் கொண்டு வருவாங்கன்னா, சேல்ஸ்மேனை வந்து கொண்டு வரலாம், இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஹையர் பே அண்ட் பெனிஃபிட்ஸை ப்ரொவைட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ தட் இஸ் கால்ட் rival firms. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் e-requirement. ஸோ தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் வைஸில் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து e-requirement சொல்கிறாங்க. Recruitment. The organizations which carry out recruitment online methods is set to follow e-recruitment. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன் பேஸில் நடக்கிறதா என்னது இந்த e-recruitment. The advancement in technology and communication has made it possible to reach out prospective applicants globally online. It has become inevitable external sources of recruitment. ஸோ ஆன்லைன் மூலயமா நடக்கிறது இல்லையா, நிறைய வேகன்சிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறது த்ரூ ஆன்லைன். ஸோ தட் இஸ் கால்ட் e-recruitment. நெக்ஸ்ட் ஒன், indirect. Okay, direct எல்லாமே பார்த்தாச்சு. Next we are going to move with indirect. So employee referral. Existing employees of the organization may recommend that some of their relatives or known people who will be suitable for the existing vacancies. Based on the credibility of the employee, the referrals will be considered. என்ன சொல்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் என்ன எம்ப்ளாயீஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரையும் வந்து தெரிஞ்சவங்க அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மேபி அவங்க அந்த ஜாபுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறதா என்னது, எம்ப்ளாயி ரெஃபரல். நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். These are the exchanges established by government. ஸோ இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, which facilitates recruitment throughout the country. ஸோ இதோட ரெக்ரூட்மெண்ட் எங்கே இருக்குமா, throughout the country wise இருக்கும். It makes available the information required through the
database for the employer as well as the job seeker by bridging the gap between them. Okay, so என்ன சொல்கிறாங்க, இதை ஜாப் சீக்கர்ஸ்க்கும் ஜாப் ப்ரொவைடர் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறாங்களா, டேட்டா பேஸ் ஒரு ஆன்லைன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, ஜாப் ப்ரொவைடருக்கும் ஜாப் சீக்கருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாரி அவங்க க்ரியேட் இருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். And next one, private employment agencies. These are similar to public employment exchanges. So இது எப்படி இருக்கா, like a public employment exchange மாதிரி தான் இருக்கும், except that the ownership is the hands of private parties. ஏன்னா the owner மட்டும் யார் கையில் இருக்கா, private parties கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு கவர்மெண்ட்டில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. It connects the job provider and the job seeker by providing the relevant and required information. So இது என்ன பண்ணுது, சேம் அதே மாதிரி தான் இதை என்ன பண்ணால் ப்ரொவைடரையும் அண்ட் சீக்கர் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுது. எது மூலயமா, ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணி. ஓகே, ஸோ அது மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஜாப் ப்ரொவைடர் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஆர் கனெக்டட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். And next one, employment consultancies. This type of firms facilitate recruitment on behalf of client companies at cost. Usually they provide data relating to executives and top level personnel for which services they charge consultation fees, also known as recruitment process outsourcing. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய கன்சல்டன்சிஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஜாப் ப்ரொவைடர்ஸ் ரெண்டு பேருக்குரிய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவைட் பண்ணி அதுக்காக என்ன பண்ணுறாங்களாம், ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், professional association. Organizations seeking applicants of high caliber and repute with technical knowledge approach professional associations like Institute of Chartered Accountants, the Indian Medical Association, the Institute of Training and Development, the Institute of Engineers, All India Management Association, etc. to identify the right person. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு அமைப்பு. ஓகே, ஃபார் ப்ரொஃபஷன்ஸ்க்காக இருக்கிறது. இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஸோ அது எங்கெங்கெல்லாம் ஆஃபர் வேகன்சிஸ் இருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். ஸோ அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே என்னது, அவங்கவுங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ரைட் பர்சனை செலக்ட் பண்ணி அவங்கள அந்த ஜாபில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். And next one, reputation. A person who is already an employee of an organization can be deputed for a specific job for a specified period as a short term solution. So ஏற்கனவே ஒரு பர்சன் அந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சுருக்காரு, அவரை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வேறு ஒரு ஜாபுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஸ்பெசிஃபைக் பீரியடுக்கு அவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஷார்ட் டேர்முக்காக. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் டெப்யூட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், words of mouth. The information relating to job seekers is collected through people of repute who pass on the message about the vacancies to their known people. So word of mouth அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எப்படிலாம் வந்து வேலை ஒரு வேகன்சி இருக்குது, we can understand means through advertisement மூலமா, ஜேர்னல்ஸு, மேகசின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆனால் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத், அதாவது இன்னொரு ஒரு பர்சன் நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அது மூலயமா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்குது, நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது தான் என்னது, வேர்ட்ஸ் ஆஃப் மவுத். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லேபர் கான்ட்ராக்ட்ஸ். ஆர்கனைசேஷன் ரெக்ரூட் unskilled and manual laborers through these contractors. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திறமை இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த லேபர் கான்ட்ராக்டர்ஸ் மூலமா அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் லேபர் கான்ட்ராக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஜாப் போர்ட்டல்ஸ். Using internal job portals, organizations can screen for the prospective candidates and fill up their
வேகன்சிஸ். ஸோ என்ன பண்ணுறாங்களா, இந்த மாதிரி இன்டர்நெட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆர்கனைசேஷனில் எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஜாப் போர்ட்டல்ஸ். Next one, recent trends in recruitment. The recent methods of recruiting by organizations include the following methods. So ரெண்டு மெத்தடில் இருக்குது பார்க்கலாம். First one, outsourcing. There are outsourcing firms that help in the process of recruiting through screening of applications and finding the right person for the job for which job they are paid services charges. ஸோ அதே தான் என்ன, ஒரு ரைட் பர்சனை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட அந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாபில் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அவுட் சோர்சிங். Next one, poaching. Organizations, instead of training and developing their own employees, hire employees of other competitive companies by paying them more both financial and non-financial benefits. So it is also called as ரைடிங். என்ன சொல்லியிருக்காங்க, கோச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்கக்கிட்ட இருக்க எம்ப்ளாயீஸை வந்து ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்களாம், மற்ற கம்பெனிஸில் இருக்க எம்ப்ளாயீஸ், காம்படிட்டிவ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்க எம்ப்ளாயீஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஹையர் பே, அதாவது எப்படி இருக்கலாம், போத் ஃபினான்ஷியல் வைஸாகவும் இருக்கலாம், இல்லைனா நான் ஃபினான்ஷியல் வைஸாக, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு நேம் கொடுக்குறாங்க, என்னென்னா ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் poaching. Okay students, today's class is over. Okay, just mark 2 marks, 3 marks and 5 marks. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Park. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the posture. Lovely teachers and mothers down. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.